வணக்கம். இனிய தமிழ்த்தாய் சொந்தங்களுக்கு இந்நேர மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழீழ மக்களவை தலைவர் பி. வினோகரன் 2ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு இனிய தமிழ்த்தாய் சொந்தங்களுக்கு மிக வருத்தத்தோடு, மிக வேதனையோடு இந்த கருத்துரையை நான் உங்களுக்கு வழங்க முன் வந்திருக்கின்றேன். அந்த வகையில் இனிய தமிழ்த்தாய் சொந்தங்களே, கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வரைக்கும் அமைப்பினூடாக பல ஆயிரக்கணக்கான எம்மினிய உறவுகள் நீங்கள் வறுமை என்று வரும்போது அமைப்பால் உதவிக்கரம் பெற்ற எம்மினிய உறவுகளுக்கு தெரியும், நன்கு அறிவீர்கள். இதை கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வரைக்கும் முன்னெடுத்து வழிநடத்தி எமது எம்மினிய உறவுகளோடு அன்பாக, பண்பாக, பணிவாக பழகி வந்ததும் அமைப்பின் தலைவர் நான் தான். அமைப்பை எவ்வளவோ இடையூறுகள், எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ துயரங்களை சந்திச்சும் அமைப்பினை நான் பதிவு செய்து பல தாங்கனா துயரங்களை சந்திச்சும் எமது மக்கள், நலிவளர்ந்த மக்களுக்கு அமைப்பின் ஊடாக உதவிக்கரம் வழங்க வேண்டும் என்று மிக ஆவலோடு எமது மக்களை நேசித்து இந்த உதவிக்கரங்களை வழங்கி வந்தேன். அந்த வகையில் அமைப்பினூடாக உதவி பெற்ற எம்மினிய உறவுகள் நன்கு அறிவீர்கள். தோற்றுவார் தோற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும் என்ற மாதிரி. இப்ப நிகழ்காலமாக பார்த்தீங்கள் என்றால் அமைப்பை சில ஒரு தீய சக்தி நபர்கள் இந்த டிக்டாக் தளம் ஊடாக அமைப்பை அவதூறு செய்து வருவதை நீங்கள் இந்த சில உறவுகள் கண்ணூடாக பார்த்து வருகின்றீர்கள். நான் அறிவேன். அந்த வகையில் எம்மினிய உறவுகளே, வலி சுமந்தவர்களுக்குத்தான் அந்த வலியின் வேதனை புரியும். அமைப்பை கொண்டு செலுத்துவதற்கு நான் படும் வேதனை எனக்கு மட்டும்தான் புரியும். அந்த வகையில் எம்மினிய புலம்பெயர் தேசத்தில் உள்ள எமது உறவுகள் அமைப்பு இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்துக்கு இணங்க பதிவு செய்யப்பட்ட காரணத்தால நாங்கள் கேட்டதுக்கு இணங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்களும் தந்து நாங்கள் அந்த மக்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்களை செய்து கொடுத்து உங்களுக்கு நாங்கள் நேரடியான அதற்குரிய ஆவணங்களை செலுத்தியிருக்கின்றோம். நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் அமைப்பினூடாக நீங்கள் நிதி அன்பளிப்புகளை செய்து நாங்கள் உதவிக்கரம் செய்திருக்கின்றோம். ஆனால் நிதி தந்த நீங்கள் யாரும் எங்களை அவதூறு செய்யவில்லை. உறவுகளே, உங்களுக்கு தெரியும், நன்கு தெரியும். இங்கு விலைவாசிகள் என்ன, இங்கு நடக்கும் சம்பவங்கள் அனைத்து நீங்கள் நன்கு அறிவீர்கள். மற்றது அமைப்பினூடாக கைகோர்த்து நிற்கும் உறவுகள் அனைவரும் நல்ல மனிதர்கள், நல்ல புத்திஜீவிகள், நல்ல அறிவாளிகள். நிகழ்காலத்தில் அமைப்பை அவதூறு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில தீய சக்திகள், அது கடந்த காலத்தில் இருந்த ஒரு தீய சக்தி உருவாகி செயற்பட்டு வருவதையும் நான் நன்கு அறிவேன். அமைப்பு வாழ்வாதாரம் கொடுக்க போற இடங்கள்ல போய் பணம் கொடுத்து அவர்களை ஏமாற்றி அமைப்பை அவதூறாக பேட்டி எடுத்து இல்ல ரெக்கார்ட் எடுத்து தளங்கள் ஊடாக வெளிப்படுத்துவதையும் நன்கு அறிவேன். எம்மினிய உறவுகளும் நன்கு அறிவார்கள். அப்படி நீங்கள் தயவு செய்து செய்யாதீர்கள். எம்மினிய உறவுகளே, உப்பட்ட கையை ஒரு காலம் மறக்காதீங்க. நீங்கள் வறுமையன்று இருந்த காலத்துல நான் தான் உங்களுக்கு கை கொடுத்து உங்கள் வறுமையை போக்காட்டி இருக்கின்றேன். நீங்கள் அப்படி சில தீய வேலை செய்யும் போது உங்களை இறைவன் தண்டிப்பார். நான் இறைவனிடம் தான் வேண்டுகின்றேன். அந்த வகையில எம்மினிய தமிழ்த்தாய் சொந்தங்களே, உண்மையில் கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்றால் தமிழன் அழைப்பதுதான் முக்கிய செயற்பாடாக வளர்ந்த ஒரு செயற்பாடு. நிகழ்காலத்திலேயும் அப்படியான செயற்பாடு தான் அதிகமாக வளர்ந்து வருகின்றன. கடந்த காலத்தில் உண்மையில் ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்ற புலம்பெயர் தேசத்தில் வந்த நிதியில் தான் எம்மினிய உறவுகள் நிறைய பேர் தங்களோட உயிரை காப்பாற்றி இருக்கிறோம். ஆனா நிகழ்காலத்தில் ஈழ தேசத்தில் உள்ளவர்களை புலம்பெயர் தேசத்தில் இருந்து பணம் கொடுத்து இங்கே சாவடி மரணமடைய செய்வதற்காக சில தீய சக்திகள் செயற்பட்டு வருகின்றார்கள். அப்படியெல்லாம் செய்யாதீங்கோ. பிறரை அழைத்து உங்கள் சுக வாழ்க்கையை வாழ ஆசைப்படாதீர்கள் உறவுகளே. மன வேதனையோட இந்த கருத்தை நான் உங்களுக்கு வெளியிடுகின்றேன். அந்த வகையில் உண்மையில் நான் சொல்லுகின்றேன். நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்றால் சரி, தனிப்பட்ட மனிதன் என்ன நீங்க வர்ணீங்க, என்ன நீங்கள் வர்ணீங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க என்ன இதையும் சொல்லுங்க. பொம்பளை கள்ளனுங்கோ, காசு களப்படுத்திட்டானுங்கோ, அதை களப்படுத்திட்டான், இதை களப்படுத்திட்டான் என்று சொல்லுங்க. ஏன் இந்த புனிதமான ஒரு தேசியத்துக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பை அவதூறு செய்கிறீங்கள்? பாத்தீங்கண்டா இங்க பாருங்க உறவுகளே, உண்மையில பார்க்கும் போது மனம் வேதனைப்படுது.
எத்தனை கல் ஐடி. நீங்க நேரடியா வாங்க இங்க பாருங்க உறவுகளே, தெரியுதா? தமிழ் நிலம் மக்கள் அமைப்பு, தமிழ் நிலம் மக்கள் அமைப்பு. இப்படி எல்லாம் கேடு கட்ட வேலையை ஒரு காலம் செய்யாதீங்க. இந்த அம்மா சொன்னாங்கன்ற ஒரு ஐடி, அந்த ஐடியில SVS ஒருத்தர், ஆனா இந்த டிக்டாக் தளத்துக்கு பட்ட வரியில வந்து கிடந்துதான் தேசியம் கதைக்கிறது. பட்ட வரியல்ல. பொம்பளை கரியாலம் 5 ஆம்பளைக்கு 5 பொம்பளை இருக்கு நம்மளுக்குள்ள 24 மணி நேரம். இவதான் தேசியவாதிகள், போலி தேசியவாதிகள். இப்படி போராட்டம் தமிழீழ விடுதலை புலிகளோட போராட்டத்துல இப்படி வளரே இல்லை. ஒரு பாதை, ஒரு லட்சியம் தான் இருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணா மட்டும்தான். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், தமிழீழ விடுதலை புலிகளுக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணா மட்டும்தான் தலைவர். 2009க்கு முற்பாடு இருந்தது. நல்ல கொட்டக்கோப்பாக, நல்ல லட்சியமான உன்னதத்தோட வளர்த்தவர். 40,000 பாலமண்டிய உயிர் வீரமரணம் அடைஞ்ச இந்த இனத்துக்காக போய் அதுக்கு தலைவர், தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அண்ணா மட்டும்தான். நான் சொல்றேன், இப்போ சொல்றேன், எந்த நேரம் நான் நிதானத்தோட கதைக்கிறேன். என்ற பதிவுகளை நீங்க பார்த்தா தெரியும், உங்களுக்கு நன்றாக புரியும். அந்த வகையில் நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா 2009 பிற்பாடு பாத்தீங்கன்னா 1008 கட்சி, 1008 அமைப்பு, விடுதலை புலிகள் பேரை வச்சு இப்படியா தேசிய தலைவர் சொல்லி தந்துட்டு போனவர். பட்ட வரியில வந்து குடிச்சு போட்டு தளங்கள்ல வந்து தேசியம் கதைக்கிறீங்க. தேசியம் கதைச்சு கொண்டு விடுதலை போராட்ட சின்னங்களை போட்டுக்கொண்டு தூசணம் கதைக்கிறீங்க. பட்ட தூசணங்கள்ல வச்சு கதைக்கிறீங்க. இதையா தேசிய தலைவர் சொல்லி தந்துட்டு போனவர்? இதையா உங்களுக்கு தேசிய தலைவர் சொல்லி தந்துட்டு போனவர்? மற்றவனை அழியுங்கோ, மற்றவனை கேவலப்படுத்துங்கோ, மற்றவனை கேவலப்படுத்தி உங்களோட உல்லாச வாழ்க்கையை வழங்கோ. இதைத்தான் உறவுகளை நான் கேட்டது. இதை கேட்ட போட்டுதான் நான் ஒரு வார்த்தை சொன்னான். கேடு கட்டவர்களை வளர்த்து விட்டேன்னு சொன்னால், வளர்த்து விட்டவர் தேசிய தலைவர் என்ன, தேசிய தலைவர் தான் துரோகியம் நான் சொன்ன ஒண்ணு இல்லையான்னு சொல்லல. சரி, தேசிய தலைவர் துரோகியம் சொன்னதுக்கு அந்த ஒரு வார்த்தை தான். நான் இந்த இவ்வளத்தையும் கேட்கிறான், இவ்வளத்தையும் வெட்டி போட்டு போடுறாங்களே மினி உறவுகளை. தேசிய தலைவர் உன்னதமானவர். தேசிய தலைவர் ஒரு பாதையில போறவன் தான் தேசியம் கதைக்க தகுதி உடையவன். ஒருத்தன் விளை கொளுத்த போறான், ஒருத்தன் அடிக்க போறான். ஒருத்தன் கையெழுத்து வெட்ட போறான், அடுத்தவன் அடிக்க போறான். ஒருத்தன் ஆர்ப்பாட்டம் செய்ய போறான், அடுத்தவன் அடிக்க போறான். பாருங்க, 31ஆம் தேதி நடந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஊர்வலத்துல 300 பேரும் பெறாது. 300 பேரும் பெறாது. பாருங்க, இது எங்க தேசியவாதிகள்? எங்க தேசியவாதி எல்லாம் இந்த டிக்டாக் தளத்துக்கு கிடக்கிறவங்க 3000 பேர் கிடக்குறாங்க குளிச்சு போட்டு வந்து. அங்க கொஞ்சம் பேர் இருக்கு நம்ம பைத்தியங்கள் கொஞ்சம் டிக்டாக் தளத்துக்கு கிடக்குது. கிடந்த அவனை அவதூறு செய்யற, இவனை அவதூறு செய்யறது என்ற நோக்கத்தோடு. அந்த வகையில உறவுகளே, நான் தற்போது இப்படியான சில கீழ்த்தனமான செயற்பாட்டால மன உளைச்சலுக்கு உள்ளாகப்பட்ட நிலையிலேயும் எனது மனையில காணப்படுகின்றது. அதையும் தாண்டி அதையும் என்ன நானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு, கேடுகட்டவன் இருப்பான் இன்றைக்குமே தமிழனைத்தான் தமிழன் அழைச்சவன். தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் தமிழன் தான் அழைச்சவன். பேர்ணமாதம் அழைச்சவன் பேர். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் போராட்டத்தையும் தமிழன் தான் அழைச்சவன். நான் ஆணைத்தனமா சொல்றேன். என்னை அழிக்கிறதுக்கு, என்ன கொள்றதுக்கு 3 அணி புலம்பெயர் தேசத்துல இருந்து காசு கொடுத்து 3 அணி விட்டுருக்கிறோம். இங்க ஈழ தேசத்துல 3 டிப்பர் வண்டி விட்டுருக்கான் ரோட்ல என்ன அடிச்சு கொள்றது. அடே வாங்கடா, தனியே தானே தெரிகிறேன். இப்பதான்டா உங்களுக்கு உங்களுடைய அச்சத்தால நான் பாதுகாப்பு தருறேன்டா. சட்டத்துல நான் போய் பாதுகாப்பு கேட்கின்றா தம்பியவே ராசாக்களா. ஏனென்றால் தமிழனுக்கு பயந்து கடந்த காலத்துல வந்து சிங்கள பேரணவாதத்துக்கு பயந்துதான் அங்க போய் இங்க போய் ஓடி ஒழிஞ்சவங்க. இப்ப தமிழனுக்கு பயந்து நான் ஆதரவு எனக்கு பாதுகாப்பு கேட்கணும் ஐயா. என்ன இந்த உயிரை தக்க வைக்கணும்னா நான் பாதுகாப்பு தேடித்தான ஐயா ஆகணும். உங்களை தமிழனுக்கு பயந்து நீங்க அநாகரிகமா என்ன கொள்றதுக்கு காசு செலவழிக்காதீங்க ஐயா. கொடுத்து பாவங்கள் அது ஏழை எளியது கொடுங்க ஐயா. என்ன கொள்றதுக்கு நீங்க செலவழிக்கிற காசை உறவுகளே, போராட்டத்தையும் இப்படித்தான் அழிச்சவங்க எல்லாரும். அநாகரிகமாக தயவு சொல்றோம், யாரையும் அவதூறு பண்ணி ஒரு மனுஷன் நல்லா வாழ்ற, ஒரு நல்ல மனநிலையோட வாழ்ற ஒரு இதயத்தை அழிக்காதீங்க. இறைவன் உங்களை நிச்சயமா தண்டிப்பார். நன்றி.